இன்னைக்கு நாம மணத்தக்காளி வத்தல் குழம்பு நல்ல செம டேஸ்டியா தான் இருக்க போகுது. பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு எண்ணெய் சட்டியில 5 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதும், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும், 1 காஞ்ச மிளகாய் 2 புட்டு போட்டு அது பொரிஞ்சதும், 30 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 2 முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை நைஸா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப்பு மணத்தக்காளி வத்தல் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன குட்டி ஸ்பூனால 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா நாம அந்த ஊற வச்ச புளியை கரைச்சி அப்படி இதுல ஊத்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன துண்டா ஒரு வெள்ளை கட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த மசாலா அந்த ஆயில் எல்லாம் திரிஞ்சு வந்துடும். இதுல போட்டிருக்கிற மணத்தக்காளி எல்லாமே நல்லா அந்த ஓரங்கள்லயே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் தான் மையத்துல இருக்கும். நல்லா சூப்பரா வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இது பார்க்கும்போதே நாக்குல கூட எச்சில் ஊறு. நாம இதை சாப்பிட்டு பாருங்க. இந்த பனி நேரத்துல எல்லாருக்குமே வயிறு வாய் எல்லாம் வெந்து புண்ணா போயிடும். சில பேருக்கு வாமிட் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி நம்ம அந்த மணத்தக்காளி எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டோங்கையில அந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே கியூர் ஆயிடும். இப்ப நாம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அது பிசைஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படியே நாக்குல எல்லாம் எச்சில் சொட்டுனுச்சு. அந்த வாசம் அவ்வளவு இதா இருந்துச்சு. சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.